எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சவுந்தரநாத் இந்த தருணத்தையும் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண க்ரூஸு எல்லாருமே என் டீமுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கேன். இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நேட்டிவிட்டியான சப்ஜெக்டாக இருந்தது. எல்லாம் பாட்டு எல்லாமே இருந்தது. எனக்கு ரொம்ப அழகாக தட்டி அழகாக வேலை வாங்கினாரு. எனக்கு ரொம்ப நல்ல மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த ஒர்க் எனக்கு பண்ணுறதுக்கு. நல்லா இந்த திருப்பியும் சல்மான் சார் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய லிரிக் ரைட்டர் மணிமுதவன் அந்த மோகன்ராஜ் 2 பேருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது பிடிச்சதால சார் வந்து இந்த படத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த பாடல் மூலமாக நமிதான் ஒரு சிங்கர் அறிமுகமாகறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து சார் ஒன்றும் இல்லை, சரவணன் சார் பற்றி சொல்லணும்னா இப்போ எல்லாமே மதுரை பெண்ணில படங்கள் வந்துட்டு இருந்தது. எப்போதுமே யார் பார்த்தாலுமே வந்து ஒரு காலாத்திக்கிட்டு நானும் மதுரைக்காரனாட்டாங்க சொல்கிற மாதிரி ஒரு பெண்ணிகள் இருந்தது. ஒரு வில்லேஜ் கதைனாவே எல்லாமே ஒரு மதுரை தான் அப்படின்னு நினச்சிருந்த ஒரு காலகட்டத்தில் களவாணின்னு ஒரு படம் மூலியமா இப்போ தென் மாவட்டங்களோட அங்கே இருக்கிற கலாச்சாரங்கள், ஸோ அங்கே எப்படி இருப்பாங்க மக்கள், அங்கே இப்போ எங்களை மாதிரி யூத்துங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பதிவு பண்ணார். ஸோ எங்கள் சார்பாக அவர் ஒரு பிரதிநிதியாக இருந்து எங்களோட கதைகளை அவருக்கு சொல்லிட்டு வர்றாரு அடுத்தடுத்த படங்களில். ஸோ இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த டச் பண்ணியிருக்காரு. ஸோ அது நம்ம எல்லாருமே யோசிக்க வைக்கும். ஸோ இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த அருணகிரி சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவர் மூலியமாக தான் சரவணன் சாரோட அறிமுகமே எனக்கு கிடைச்சிது. ஸோ ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த பாடல் தான் என்னோட முதல் பாடலாக இது வந்து பதிவாச்சு. அதுக்கப்புறம் நான் சரவணன் சார் எனக்கு வந்து என்னோட வரிகள் பிடிச்சி போய் ஈச்சம்பழ சிவப்பை அப்படிங்கிற ஒரு பாடல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கொத்தானி கண்ணால அப்படிங்கிற ஒரு டூயட் பாடல், அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்லணும். கதைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் இருக்குது, அது ஆடியோவில் வரல. இனிமே எங்கள் ஊருக்கு நான் போனேன்னா சினிமாவில் நீ என்ன சாதிச்ச அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த வார்த்தையை சொல்லுவேன். நான் பெருசாக மதிக்கிற பெருசாக விரும்புகிற சரவணன் சார் அவர்கள் படத்தில் நம்ம எல்லோரும் எப்பயுமே பிரமிப்பாக பார்க்கக்கூடிய பாலா சார் அவர்கள் அந்த வரிகளை பாராட்டியிருக்காங்க. அந்த பாடம் நான் எழுதியிருக்கேங்கிற ஒரு விஷயம் எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இடத்துல நான் நின்று பேசுறதுக்கு. இந்த வாய்ப்பை கொடுத்த சரவணன் அவர்களுக்கும் அருணகிரி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு வந்து அடித்தளமா இருந்த பாவி மாஸ்டர் அவருக்கு நான் நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அடுத்து இந்த வாய்ப்பை எனக்கு இது பண்ணி கொடுத்த சரவணன் சாருக்கும், அவர் நல்ல டேரக்டரை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப நல்ல மனிதர். அவரோட ஒர்க் பண்ணதே ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எல்லாம் என்னோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் இந்த டைமில் தேங்க் பண்ணுறேன். நன்றி. இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சர்குணா அப்படியே வந்து கிராமத்தை கொண்டு போய் காமிச்சாரு. ஏன்னா அருவா கத்தி எல்லாத்தையும் காமிச்சாலே அங்கே எங்கள் ஊரில் மட்டும் பார்த்த மாதிரி இருந்தது. படம் ஒரிஜினலாக கிராமத்து படமாக ஒரு வெற்றி படமாக கொடுப்பாரு. ஏற்கனவே 2 வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. இந்த படம் உறுதியாக வெற்றி படமாக அமையும். இது பாலா சார் வந்து எதாவது படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் எடுக்கிறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் பேசுவார் என்கிட்ட, சார் உங்களை பார்க்கணும் 2 படம் எடுக்கலான்னு இருக்கிறோம் அப்படிங்க. ஏன்னா அந்த பட்ஜெட் விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு பேசுவார். அந்த மாதிரி இதில் தான் இந்த இது நம்ம மிஸ்கின் படமும் இந்த படமும் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு வட்டம் பேசுகிறாங்க. சார் நல்லா இருங்க சார், 2 பேருமே நல்லா டேரக்டர் தான் சார், பண்ணுங்க சார் அப்படின்னு. அதே மாதிரி அவர் கம்பெனியில் எடுத்த படம் அந்த பிசாசு மிகப்பெரிய வெற்றி அடிச்சிச்சு. அது பெரிய பேர் கொடுத்தது. ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணுற படங்கள்லாம் பெரிய கிட்டாகும், பேர் கிடைக்கும், அதெல்லாம் தெரியும். கம்பெனியில் எடுக்கிற படமும் இவ்வளோ மிகப்பெரிய வெற்றியாக கொடுத்துருக்கு. அந்த வரிசையில் இதுவும் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஆனால் ஹீரோ அதுவாக வந்து பாலா சார் படத்தில் அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா நடிச்சிருந்தாரு. அவருக்கு மேலும் மேலும் பெரிய ஹீரோ ஆகணும். இந்த மாதிரி ஹீரோயின் வந்து நான் ஃபஸ்ட்டு படத்துலேயும் படம் பார்த்தேன், ஷூட்டிங்கில் போய் பார்த்தேன். ஏன்னா வந்து அந்த டேரக்டர் ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் கூட்டி போனார். பாவம் அவங்கள போட்டு கைத்தில் கட்டி போட்டு ஒரு சுனாமி சீனில் போட்டு இழுத்து கட்டிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இது கிராமத்து படத்தில் போட்டு சட்டமாக கஷ்டப்பட்டுருப்பார். சரி, கஷ்டப்பட்டாங்க முன்னேற முடியும். பார்த்துக்கள். சரவணன் சார் நிறையா படம் இப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ நிறைய வந்து செங்கல்பட்டு ஏரியாவில் நிறைய வெற்றி படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இந்த வெற்றி இதுவும் வெற்றி படமாக அமையணும். அருணகிரி இது 2வது படம், இது வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.